லாஸ்ட் இயர் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம கோயம்புத்தூர்லயே ஏப்ரல் மந்த்லாம் பார்த்தோம்னா, ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால நெறைய பேஷண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணியிருந்தாங்க. ஹீட் ஸ்ட்ரோக் அப்படிங்கிறது எக்ஸஸ் ஆன ஹீட்னால உடம்புல ஏற்படக்கூடிய ஒரு பாதிப்பு. இந்த பாதிப்போடைய உச்சகட்டமா நம்மளுக்கு என்ன தெரிய வரும் அப்படின்னம்னா, பாடியில இருக்கக்கூடிய நீர்ச்சத்து எல்லாம் குறைஞ்சு, மூளைய பாதிச்சு, மசில்ஸ பாதிச்சு, கிட்னி அளவுக்கு பாதிச்சு, சம்டைம்ஸ் டயாலிசிஸ் போற அளவுக்கு கூட தேவைப்படலாங்க. ஒருத்தவங்களுக்கு ஹீட் ஸ்ட்ரோக்னால பாதிக்கப்பட்டிருக்காங்கிறத நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? பேஷண்ட்டுக்கு எக்ஸசிவ் டெம்பரேச்சர் வரலாம். சடனா ஒரு மென்டல் சேஞ்ச், ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். ஒரு டிசீனஸ் இருக்கலாம். இந்த மாதிரி சிம்டம்ஸ்ல பிரசன்ட் ஆகும்போது லேட்டர் ஆன் பேஷண்ட் ஒரு கோமாவுக்கு போறது கூட வாய்ப்பு இருக்குங்க. இதை தவிர்க்கிறதுக்கான ப்ரிகாஷனரி மெஷர்ஸ் நம்ம என்ன பண்ண போறோம்? ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வெளியில நடந்து போறவங்க ஒரு குட்டி கொடையை கையில வச்சுக்கலாம். இன்ஸ்டெட் ஆஃப் பிளாக் யூ கேன் யூஸ் அ ஒயிட் அம்பர்லா, அந்த மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். எப்பவுமே ஒரு ஹேண்ட்பேக்லயோ நம்ம போற இடத்துலயோ ஒரு சின்னதா ஒரு வாட்டர் பாட்டில், ஒரு 200 ml 500 ml ஆஃப் வாட்டர் பாட்டில் கொண்டு போய்க்கலாம். இளநீ நிறைய சேர்த்துக்கலாம். ஃப்ரூட் கண்டென்ட்ஸ் நிறைய நம்ம வந்துட்டு எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெவியான ஆயிலா இருக்கக்கூடிய ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாத்தையுமே நம்ம ஃபுட் இன்டேக்ல இந்த சம்மர் டைம்ல கம்மி பண்ணிக்கலாம். ஏன்னா இது எல்லாமே பாடியில எக்ஸசிவ் ஹீட் ஜென்ரேஷனை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடியதுங்க. அது மட்டும் இல்லாம ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், அதிகமான காஃபி எடுக்கிறதோ, அதிகமான ஆல்கஹால்ஸ் போறதோ அவாய்ட் பண்ணிக்கலாம். இது ரெண்டுமே நம்ம பாடியில இருக்கக்கூடிய வாட்டர் கண்டென்ட்டை குறைக்குது. இது மாதிரி சின்ன சின்ன விஷயம் நம்ம ஃபாலோ பண்றது மூலமா ஹீட் ஸ்ட்ரோக்கை தவிர்க்கிறது நம்மளால முடியுங்க. டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் டூரிங் திஸ் சம்மர். தேங்க்யூ.